ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாலயபக்ஷம் டே 1 தளிகையில் நான் இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் கூட்டு சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து வெள்ளை பூசணிக்காவும் ஒரு பிடி கடலப்பருப்பும் மஞ்சள் பொடி சேர்த்து வேக வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தனியாக வந்து நான் 50 கிராம் வந்து பருப்பை வேக வச்சுட்டுருக்கேன் மஞ்சள் பொடி சேர்த்து. நீங்கள் பருப்பு சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்னா பருப்பை வேக வச்சு வெந்த வெள்ளை பூசணிக்காய் கடலப்பருப்போட சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம கொதிக்க விட்டால் கொஞ்சம் திக்காயிடும். திக்கானதுக்கப்புறமா தேங்காய், சீரகம், காஞ்ச மிளகா சேர்த்து அரைச்சி சேர்த்தா நமக்கு சூப்பரான கூட்டு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை தாளிக்கிறதுக்கு அதாவது திருமாறத்துக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் திருமாறினா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு திருமாறியிருக்கேன். நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துப்பீங்க அப்படின்னா கருவேப்பிலையும் நீங்கள் திருமாறிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான நம்மளுடைய கூட்டு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் நார்மலான சாத்துமது பொடி சேர்த்து சாத்துமது தான் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறமா இன்னும் ஆற்றுல செஞ்ச வடை தான் நம்ம பொரிச்சிக்கலாம், நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மகாலயபக்ஷத்தில் எங்களோட தளிகை என்னென்னா சுட சுட சாதமும் வெள்ளை பூசணிக்காய் கூட்டு, அதுக்கப்புறமா ஆற்றுல பொரிச்ச வடான் தான் ஃப்ரெண்ட்ஸ். நைட் டின்னருக்கு என்ன ரெடி பண்ணேன்னு பார்க்கலாம். நான் மாப்பிள்ளை சம்பா அரிசியில் தான் நான் வந்து ஆப்பம் ரெடி பண்ணேன். அதுக்கு அளவு சொல்கிறேன், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மாப்பிள்ளை சம்பா சேர்த்துக்க மாட்டிங்கன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் மாப்பிள்ளை சம்பா, 1 டம்ளர் பச்சரிசி, 1 பிடி வந்து உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா கலைஞ்சி மோர் தென் 3 ஹவர்ஸ் ஒரு 4 to 5 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கலைஞ்சி மிக்சியிலே அரைச்சி நல்லா உப்பு போட்டு புளிக்க வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ நல்லா புளிச்சிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமா ஆப்ப சோடா சேர்த்து நல்லா கலந்துட்டு தேங்காய் பால் ரெடி பண்ணுற அளவுக்கு தான் அந்த ஆப்ப சோடா சேர்த்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஆப்பம் குத்திட்டேன். சூப்பரான மாப்பிள்ளை சம்பா அரிசியில் ஆப்பம் ரெடி ஆகிட்டு எங்களோட டின்னர் என்னென்னா மாப்பிள்ளை சம்பா அரிசியில் வந்து ஆப்பமும் தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் பாலும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெனு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.